தற்போது இணைப்பில் அமமுக நிர்வாகி சிஆர் சரஸ்வதி இருக்கிறார். விஜயகாந்த் குறித்த தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். திரு சிஆர் சரஸ்வதி. வணக்கங்க. கேப்டன் அவங்க கூட எனக்கு திரையுலகத்துல அவர் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. நான் முதல் படம் பண்ணும்போதே அவர் கூட ஃபர்ஸ்ட் பிக்சர் பண்ணும்போதே பார்த்திருக்கேன். ஒரு யதார்த்தமான மனிதரா நான் செட்டில் அவங்கள பார்த்தோம். என்னன்னா இருந்தாலும் தான் ஒரு பெரிய அப்ப நான் பண்ணும்போது ஒரு பெரிய அவர் கூட நான் நடிக்கும் போது ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதுவோ இல்ல வந்த உடனே தன் வேலையை மட்டும் பார்க்குற எண்ணமோ தனக்கு வர சாப்பாடை தான் மட்டும் சாப்பிடணும் மற்றவங்களை பத்தி இல்லாம தனியா போய் அதெல்லாம் அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை. எல்லா சக நடிகர்கள் கூட உட்காந்துருப்பாரு. கலகலகலகலன்னு பேசிட்டு இருப்பாரு. அவர் இருந்தாலே அந்த இடம் கலகலகலன்னு இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசுவாரு. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல்களை பத்தி பேசுவாரு. நிறைய அது மட்டும் இல்லாம தனக்கு வரக்கூடிய அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வருதான்னு பார்க்கக்கூடிய ஒரு கலைஞனா நான் கேப்டன் அவர்களை பார்த்தேன். நான் மட்டுமே விதவிதமா சாப்பிடணும் ஹீரோங்கிறது எனக்கு அப்படி அவரு சாப்பாடு பிரேக் டயத்துல போய் பார்ப்பாரு. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு வந்திருக்கா, நம்ம எல்லாம் உழைக்கிறதே அந்த வயிற்றுக்கு தானே, எக்காரணத்தை கொண்டு சாப்பாட்டுல யாருக்கும் குறை வைக்க கூடாது, வயிறார சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைக்கலைஞர். ஒரு எப்படி ஷிப்புக்கு ஒரு கேப்டனா அந்த மாதிரி அந்த ஷூட்டிங் முடிவு இருக்கு அந்த யூனிட்டுக்கே ஒரு கேப்டனா இருப்பாரு. அதே மாதிரி யாருக்காவது அந்த ஷூட்டிங் நடக்கும் போது அவர் கூட ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸோ இல்ல சக நடிகர்களோ அது சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி யாருக்காவது பிரச்சனை தெரிஞ்சா அவரே கூப்பிட்டே கேட்பாரு. யாராவது நல்லா உட்காந்தா கூட என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு அதை கேட்டு அப்படியே போயிட மாட்டாருங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். அது என்ன பிரச்சனையோ அதை முடிச்சு கொடுப்பாரு. அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர். உண்மையிலே சொல்றேன். நடிகர் சங்க கடனை அடைச்சு அதே மாதிரி சக நடிகர்களுக்கு உதவி பண்ணி திரை உலகத்துல தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம், அதே மாதிரி அரசியல தனக்குன்னு ஒரு தொண்டர்கள் கூட்டம், அந்த தொண்டர்கள்லாம் தன் குடும்பமா நினைச்சு தனியா அதாவது சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி தனக்கென்று தனி இடத்தை பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலைங்க. சரி இந்த கிளைமேட்னால வீசிங் இருக்கு போல இருக்கு, மறுபடியும் வந்துருவாரு, வந்துட்டு எலெக்ஷன் டூருக்கு வருவாருன்னு தான். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், ஒரு அற்புதமான மனிதர், எல்லாரும் நல்லா நினைக்கக்கூடிய ஒரு மனிதரை காலம் இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போயிருக்க வேண்டாம். உண்மையிலே இந்த இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய தொண்டர்களுக்கு திரையுலகத்திற்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு. அது ஒரு நல்ல மனிதரை, ஒரு யதார்த்தமான மனிதரை, அடுத்தவங்க வயிறார சாப்பிடணும் அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதரை நாம் இன்னைக்கு இழந்திருக்கோம். திருமதி சிஆர் சரஸ்வதி, விஜயகாந்தும் நீங்களும் இணைந்து நடித்த போது அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சமமாக நடத்த வேண்டும் என்று பேசியது குறித்து நீங்கள் சொன்னீர்கள். அதே நேரத்தில் அவர் அரசியலுக்கு வருவது குறித்து பேசும்போது அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து அப்போது எதுவும் பேசியிருக்கிறாரா? இல்ல அவருக்கு எப்பவுமே தனக்கு கிடைக்கிற ஒண்ணை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணமுடைய ஒரு மனிதரை தான் அவரை பார்த்தேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்ப எனக்கு ₹1 கிடைச்சா அந்த ₹1 நானே வச்சுக்கணும்னு நினைக்காம எனக்கு கடவுள் இதை கொடுத்திருக்காரு, இதுல நான் எடுத்து கொஞ்சம் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா என்ன, அப்படித்தான் அவர் திரையுலகத்துல இருக்கும் போது நினைச்சாரு, அரசியலுக்கு வந்த போது நினைச்சாரு. அந்த அந்த ஒரு அற்புதமான குணம் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட உண்டு. வரணும், எதுவும் சம்பாதிக்கணும், நம்ம கிடைச்சா மட்டும் போதும், அதோட நம்ம போயிடணும்னு அவரை நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்ததே இல்லை. அதாவது ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. இந்த லைட் மேன் இருப்பாங்க, அந்த ப்ரொடக்ஷன்ல இருப்பாங்க, அதே மாதிரி ஃபைட்டர்ஸ் யூனியன் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு செய்வாரு. அது என்ன அவங்க வீட்டுல கல்யாணமா, அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பா, எது அவர் காதுக்கு வந்தாலும் செய்வாரு. ஸோ அது அரசியல்லையுமே பாருங்க, அவர் தொண்டர்களுக்கு அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து விட்டு அவர் உடல்நலம் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த தொண்டன் வீட்டு கல்யாணத்துக்கோ நல்ல விசேஷத்துக்கோ நல்லது கெட்டதுக்கோ அவர் போகாம இருந்திருக்கவே மாட்டார். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருப்பாரே தவிர முடிஞ்ச அளவுக்கு தன் தொண்டன் வீட்டுல எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் போய் கலந்துக்க கூடியவர், தன் தொண்டன் வீட்டுல இருந்து வர சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவரா ஒரு அரசியல் தலைவராகவும் அவர் இருந்திருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் திரையுலகத்திலையும் அவர் ஒரு வரலாறு, அரசியலையும் அவர் ஒரு வரலாறுங்க. இணைப்பில் விஜயகாந்த் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி சிஆர் சரஸ்வதி.